நேற்று எடுத்து போன கீரை புளி போட்டு கடைஞ்சிட்டு கருணக்கிழங்கு வறுத்துட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணலான்னாக்கா இந்த கத்திரி செடியில் இருக்கிறதெல்லாம் களைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கத்திரி செடியில் இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி இந்த களைச்சி எடுத்துட்டு இதை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சிறுகீரையை நேற்று அரைக்கீரை சிறுகீரை ரெண்டும் கலந்து போட்டு புளி போட்டு கடைஞ்சிட்டேன். இன்றைக்கி நல்லா தேங்காய் மிளகு பூண்டு எல்லாம் தட்டி போட்டு பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கத்திரி செடியில் களைச்சி எடுத்துட்டு கத்திரி செடிக்கு நம்ம சுற்றி மண் கலரிட்டு மண்புழு உரம் கொடுத்தோம்னாக்கா செடி நல்லா வரும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கத்திரி செடி நட்டு 2 வாரம் தான் ஆகுது. இந்தமாரி நீங்களாம் கத்திரி செடியெலாம் ஒரு செடி தான் நடணும். ஒரு கேனுக்கு வாட்ரு கேனு தான் இது. ஒரு செடி நட்டோம்னாக்கா நல்லா வரும். 2-3 நட்டோம்னாக்கா அது வேர் இறங்கிறதுக்கு இடம் பத்தாது. அதனால் ஒரு வாட்ரு கேனில் ஒரு செடி மட்டும் வைங்க. பாருங்க, இந்தமாரி மண் கலரி விட்டுட்டு நம்ம மண்புழு உரம் போட்டோம்னாக்கா இன்னும் செடி நல்லா வரும். இப்போயே நல்லா தான் இருக்குது. இந்த கேனில் போட்டு நம்ம அழைச்சி ஏற்றின்னு போயிடலாம் மேலே. எவ்வளோ இப்படிலாம் பறித்து சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளே வலைய வச்சு நம்ம சாப்பிடும்போது மனசுக்கு நல்லா சந்தோஷம். சீத்தாப்பழம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா பெருசு பெருசாக காய் ஃபுல்லாக இருக்குது. நல்லா பழுத்துதுன்னா இன்னும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். பாருங்கள், இந்த மரத்தில் கொய்யாக்காலாம் வச்சுருக்கு. கொய்யாக்காய் பெருசுனா காய் பிடிக்குது. இதில் நான் அந்த சைடில் இன்னும் நிறைய இருக்குது. பாருங்கள், இது லெமன் மரம். லெமன் மரம் நிறைய கொடுத்துன்னு இருந்தது. ஆனால் ஒரு களை மட்டும் காஞ்சிடுச்சு. அது என்னன்னு தெரியல. இதோட ஈரம் இருக்குது, அதுக்கு மேலே கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இதில் 2 பேருக்குங்க இருக்குது, இன்னும் முத்தலை. ஏற்கனவே 5 காய் அறுத்தோம். அன்றைக்கி அறுத்தோம் 5 காய். அதுவும் வீடு எடுத்து வச்சுருக்கேன், போடுறேன். இன்னும் 2 காய் இருக்குது, பிஞ்சாக இருக்குது. இது 2 பச்சை மிளகா பறிச்சிக்கலாம் கீரைக்கு பொரியலுக்கு. சும்மா ஒரு 4 மிளகா மட்டும் பறித்தா போதும். தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுன்னு போயிடுவேன். போதும். இது ஏற்கனவே பறிச்சும் போய் அன்றைக்கி வீடியோ காமிச்சதுலேயே அதே நிறைய இருக்குது. இருந்தாலும் சும்மா கொஞ்சோண்டு பறித்து காமிக்கிறேன். பாருங்க, அதில் கீரை வரைச்சிருக்கேன். இப்போ தான் எப்படி முளைச்சி வருது பாருங்க, அடர்த்தியா எப்படி முளைக்குது பார்த்துங்களா. 4 நாள் தான் ஆச்சு. இன்றைக்கி 4ஆவது நாள். எப்படி முளைச்சி வந்துச்சு பாருங்க. இது அவரை செடி. பூ நல்லா கொத்து கொத்தாக தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் காய் பிடிக்குது பாருங்க. நல்லா பூ எடுக்குது. தர்பீஸ் பிஞ்சு பாருங்கள். பிஞ்சு இப்போ தான் விடுது. நிறைய பூ வைக்குது. நல்லா பூ பாருங்கள். இங்கே கூட ஒரு காய் இருந்தது. இது பாருங்கள், இது இங்கே ஒரு பிஞ்சு. எல்லாம் கத்திரி செடி பிடிங்கி நட்டுட்டு மிச்சம் கிடக்குது. இதெல்லாம் நடனம் கேனுங்க கிடையாது. மாடியில் இதுக்கு மேலேயும் வெயிட் ஏற்றக்கூடாதுன்றாரு. அதனால் போதும் மந்து மட்டும் நட்டுட்டு மிச்சம் செடி இருக்குது. பார்க்கலாம், எங்கன்னா பிடுங்கி நட முடிஞ்சா நடலாம். கீரண்டி பழம் பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது. அணில் பார்த்ததுன்னா சாப்பிட்டு போயிடும். அணிலுக்கு கண்ணு தெரில பழகுது. இங்கே கீழே இருக்கவே அது பார்க்கல, இல்லைன்னா அணில் சாப்பிட்டு போயிடும். வரும் இதெல்லாம் ஒன்று பூ வைக்கிது பாருங்கள். எப்படி கீரண்டி இந்த கொடியே பாருங்கள், எப்படி முனையில் கடிச்சிட்டு போயிடுது பாருங்கள். கடிச்சிச்சிங்களா, அப்படியே கடிச்சிட்டு போயிடும். அதுக்கு தான் செடி நடனாவே ஆசை இல்லை. இந்த அணிலுக்கு பயந்துக்கணும். கொத்தரங்காய் இருக்குதுங்க, கொத்தரங்காய் பறிச்சிடலாம். இப்படிலாம் காய் விளைய வச்சு நம்ம அப்படியே பறிக்கும்போது கீரையிலேருந்து காயிலேருந்து பழங்கள்லேருந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்தமாரி நீங்களும் உங்கள் மாடிங்களில் நட்டு நீங்களாக விளைய வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும், நிறைவாகவும் இருக்கும் மனசு. எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் இந்தமாரி பறிக்கும்போது நம்மளுக்கு அந்த கவலைலாம் எங்கே தான் போகுதுன்னு தெரியாது. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். நம்ம இந்தமாரி கொத்தரங்கெல்லாம் பறிக்கும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும்.
நம்மளே விதை எடுத்து வச்சுக்கணும்னா நம்ம வெளியில் விதை வாங்க வேண்டியது கிடையாது. கத்திரி விதை, கொத்தரங்காய் விதை, அப்புறம் வெண்டை விதை இதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். பீரக்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் வெளியில் வாங்க மாட்டேன். இதெல்லாம் நானே தயாரித்து வச்சுருவேன். பாருங்க, 4 கிலோ காய்க்கு மேலே இருக்கும். பாருங்க, 4 கிலோவுக்கு இருக்கும். இன்றைக்கி இதுவும் பொரியல், கீரையும் பொரியல், சிறுகீரை பொரியல், கொத்தரங்காய் பொரியல் பண்ணிவிட்டு காலையில் பாவக்காய் வந்து காரக்குழம்பு வச்சேன். பாவக்காயை நம்ம செடியில் பறித்து போனது தான், நான் வீடியோ எடுக்கலை. பாருங்கள், இன்றைக்கி 3 விதமான காய் நம்ம செடியிலே அறுத்து குழம்பு வச்சுருக்கேன். பாவக்காய் வந்து நான் காரக்குழம்பு வச்சுட்டேன் காலையில். இப்போ மத்தியானத்துக்கு வந்து கீரை பொரியல் பண்ணிட்டு அந்த பாவக்காய் குழம்பு இதெல்லாம் சாப்பாடு கட்டினேன் இல்லையா, அதனால் பாவக்காய் காரக்குழம்பு வச்சு கட்டினேன். பாருங்கள், இந்த கூடையிலேருந்து மண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி இதை போட்டு நம்ம குக்கைப்பிட்டுலாம் கலந்து வச்சோம் இல்லையா, குக்கைப்பிட்டு, மாட்டு எருவு, கிச்சன் வேஸ்ட்டு, வேப்ப மண்ணாக்கு, உயிர் வரும் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருந்தோம். அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலந்து விதை போட்டேன். கீரை தான் வரைச்சிருக்கேன். இப்போ இந்த மண்ணை கலரி காய விட்டுக்கலாம். காய விட்டுட்டு இங்கே பாருங்கள், கொக்காப்பிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த கொக்காப்பிட்டை இது கூட எடுத்து போட்டு நம்ம மறுபடியும் மாட்டு எருக்கு, மீனம், வேப்ப மண்ணாக்கு, உயிர் உரம், கிச்சன் வேஸ்ட்டு எல்லாம் கலந்து இதுமாரி மூட்டை அள்ளி வச்சிட்டோம்னாக்கா பாருங்க, இது இப்படி தான் கலந்து அள்ளி மூட்டை பிடிச்சி வச்சுருவேன். நம்மளுக்கு தேவையான போது கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்துணும். பழைய மண்ணை எடுத்துட்டு இந்த மூட்டையில் பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்தமாரி கொக்காப்பிட்டு கலந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பாதி மண் எடுத்துகிட்டு பாதி மண் இதை போடணும். போட்டு கலரி நம்ம கீரை வரைச்சோம்னாக்கா நல்லா வரும். பாருங்கள் எப்படி முளைக்குது பாருங்கள். கீரை ஏற்கனவே வரைச்சிருக்கேன். இது எப்படி முளைச்சி வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் நேற்று தான் வரைச்சேன், இன்னும் முளைக்கல. இது 4 நாளாச்சு நல்லா முளைச்சதுக்கு பாருங்கள். இந்தமாரி எந்த செடி வைக்க தந்தாலும் கீரை வரைச்சாலும் கொத்தரங்காய், வெண்டைக்காய்லாம் போட்டாலும் நம்ம பழைய மண்ணை பாதி எடுத்துகிட்டு இந்த கொக்கோப்பிட்டெலாம் கலந்து வச்சுருக்கத எல்லாமே மிக்ஸ் பண்ணி அள்ளி வச்சுக்கிறோம் இல்லையா, வேப்ப முன்னாக்கு, கிச்சன் வேஸ்ட்டு, மாட்டு எருவெல்லாம் கலந்து வச்சுக்கிறத நம்ம வந்து மறுபடியும் அதில் பாதி மண் எடுத்துகிட்டு பாதி மண் போட்டு எது வந்தாலும் நம்ம வரைக்கணும், நடணும். விதை நட்டாலும் சரி, கீரை வரைச்சாலும் சரி, எது பண்ணாலும். இப்போ இது காய போட்டுடுறேன். இப்போ என்ன பண்ணால் இந்த ஊற வச்சுக்கிற கொக்கோப்பிட்டை வந்து நம்ம அது கூடவே போட்டுடலாம். பாருங்க, இது போட்டு கொக்கோப்பிட்டு மண்புழு உரம் போட மாட்டேன் நான். கிச்சன் வேஸ்ட்டு மக்க வைக்கிறேன், அது தான். அதுலேயே மண்புழு வந்து நம்ம இந்த கூடைங்களில் இருக்கிற மண்புழு எடுத்து அது கூட போட்டோம்னாக்கா கிச்சன் வேஸ்ட் கொட்டும் போது அது வந்து மண்புழு உரமாக்கிடும். எல்லாம் எடுத்துட்டோம். இந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம என்னென்ன இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். கொக்கோப்பிட்டு, மாட்டு எருவு, வேப்ப முன்னாக்கு, உயிர் உரம், கிச்சன் வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு மீனம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் 1 வாரம் ஆச்சு வச்சு இப்போ இதில் வந்து நம்ம 2 குடி அள்ளி போட்டுடலாம். பாருங்கள், இப்படி போட்டோம்னாக்கா செடி நல்லா வரும். செடிக்கும் கொஞ்சம் துடிப்பு ஏற்படும். சாயாது, அண்ணாண்ட சாயாதான் இருக்கும். அதனால நம்ம இப்படி போட்டுடலாம். இதுமாரி 2 குடி அள்ளி போடுங்க. நல்லா செடி பாருங்கள், இன்னும் 1 வாரத்தில் எப்படி வரப்போகுது பாருங்கள். இந்த செடி 2 வாரம் ஆச்சு நட்டு எப்படி இருக்குது செடி. நம்ம வந்து மண் கலவை வந்து சரியான முறையில் கலந்து போட்டோம்னாக்கா நல்லா செடி நல்லா வரும். இதுமாரி 2 குடி எடுத்துக்கோங்க. வேறு அள்ளி வர போய் அதை போட்டுட்டு தண்ணி விடணும். தான் இப்போ நம்ம போட்டுக்கிற இடத்துல வந்து நம்ம உரம்லாம் அதுக்கு வந்து இறங்கும். உரம்லாம் இறங்கி செடி பாருங்க பச்சை வரும். பச்சை தான் இருக்குது. இன்னும் நல்லா சேமாக வளர்ந்து வரும், நல்லா வேகமாக வரும். நட்டு ஒரு 15-18 நாள் ஆகிருக்கும். கத்திரிக்காய் வந்து இந்த எல்லா விதையும் கலந்து விட்டுருக்கேன். முள்ளு கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய்,
பச்சை கத்திரிக்காய் பச்சையிலே வந்து வெறியாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் எல்லாமே கலந்து விட்டு வச்சேன் நான். தண்ணி ஊற்றணும், போட்டுட்டு போயிடக்கூடாது. தண்ணி விட்டால் தான் நல்லா அந்த செடிக்கு போய் அந்த உரம்லாம் கிடைக்கும். அதெல்லாம் இந்த தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இதுமாரி நீங்களும் செய்யுங்க. மாடியில் செடி வச்சு இதுமாரிலாம் உரம் போட்டு இயற்கையான காய்கறிகள் எடுத்து சாப்பிடுங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் வைக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வணக்கம்.